அவங்க விசுவாச வாழ்க்கையில ரொம்ப தடைகளை தடைகளை இயேசு கிறிஸ்துக்கும் தங்களுக்கும் இருக்கிற அந்த பக்தியில ரொம்ப பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில விசுவாசிகளுக்கு யோவான் இந்த புக்கை எழுதுறாரு. அவங்கெல்லாம் எப்படின்னா, அவங்க ரொம்ப பலம் இழந்து போயிருக்கிறாங்க, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. சோர்ந்து போய் பின்வாங்கியே போயிடலாமா, ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. பின்வாங்கியே போயிடலாமா, இல்ல உலகத்தோடு ஒத்து போயிடலாமா, சத்தியத்துக்கு உண்மை இல்லாத சாட்சியா நம்ம மாறிடுவோமா அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைமையில அவங்கள பலப்படுத்துவதற்காக யோவான் இந்த புக்கை எழுதிக்கிட்டு இருக்கிறார். இது போன வாரம் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் முக்கியமான சத்தியங்களை போன வாரம் பார்த்தோம். எப்படின்னா, அவங்களுக்கு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு பெரிய பலன் கொடுக்கறதுக்கு அவர் ஒரு மகிமையான வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிறார். இந்த கிரீட்டிங் எப்படி உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைய மிகப்பெரிய 2 கிஃப்ட்ஸ், 2 பெரிய வரங்கள், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். கிரேஸ் அண்ட் பீஸ் டு யூ. யார்கிட்ட இருந்து? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிரேஸ் அண்ட் பீஸ். உங்களுடைய சூழ்நிலையில இருக்கிறவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிரேஸ் அண்ட் பீஸ். சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிற 7 ஆவி கிட்ட இருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். 3வதாக இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து உயிர் பெறுந்த முதல் ஆனவர், உலகத்தின் ராஜாக்களுக்கு அதிபதி, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் வருகிறது. அது பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு வாழ்த்துதல். அதை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு வாழ்த்துதல். இதெல்லாம் நமக்கு மனப்பாடமா இருந்துச்சுன்னா நல்லது. பாருங்களேன், ஒரே ஒரு வசனம் தானே. யார்கிட்ட இருந்து கிரேஸ் அண்ட் பீஸ் எனக்கு வருது? உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே அதெல்லாம் படிச்சு தியானிக்கும் போது அது நம்ம உள்ளுக்குள்ளேயே மனப்பாடம் பண்ணிக்கணும்ன்றீங்களா? காலையில எந்திரிச்ச உடனே ஒரு தேவதூதன் என்னை பார்த்து, குட் மார்னிங் முரளி, உனக்கு கிரேஸ் அண்ட் பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு டுடே யூ ஹேவ் கிரேஸ் அண்ட் பீஸ் ஃப்ரம் த ட்ரையூன் காட். திரியேக தேவன் கிட்ட இருந்து இந்த நாள்ல நீ வாழ்றதுக்கு உனக்கு கிரேஸ் அண்ட் பீஸை நாங்க கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி காலையில எந்திரிச்சா எப்படி இருக்கும்? ஒரு தேவதூதன் நம்மள கிரீட்டிங் பண்றார். கிரீட்டிங்னா ஹலோ குட் மார்னிங் சொல்றதுதான். அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி தான் கொடுக்கப்படுது. நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள், சோர்வுகள், வரிஸ் நமக்கு வரும்போது திரியேக தேவன் கிட்ட இருந்து எனக்கு கிருபையும் சமாதானம் வருது, நான் எதற்காக கவலைப்படும் அப்படின்னு ஒரு பெரிய ஆறுதல், சமாதானம் கொடுக்கக்கூடிய 2 பெரிய ஆசீர்வாதங்கள், கிருபையும் சமாதானமும். நம்முடைய ஜெபம் தான் பெருசா இருக்கணும். கிருபைக்கும் சமாதானத்துக்காக நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? அதுக்கு எதுக்கு ஜெபம் பண்றோம்? ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு வேண்டுமானது கிருபை. தெரியுங்களா உங்களுக்கு? கடவுளுக்கு பிரியமான விதத்துல வாழணும்னா நமக்கு கிருபை தேவை. பாவத்தை மேற்கொண்டு வாழணும்னா நமக்கு கிருபை தேவை. ஒரு குடும்பத்துல நான் ஒரு கடவுளுக்கு பிடிச்ச ஒரு புருஷனாக, மனைவியாக, பிள்ளையாக, ஒரு அம்மாவாக, அப்பாவாக வாழணும்னா கடவுளுடைய கிருபை நம்மளுக்கு தேவை. அந்த கிருபை நமக்கு சமாதானம் தேவை இல்ல? நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணோங்க. அதனால்தான் பாட்டுங்கள் எல்லாம் வருது, கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்தது கிருபைதான், இன்னும் தேவை கிருபை தாருமே. எனக்கு கிருபை வேணும். நம்ம உள்ளத்துல கிருபை தாங்க நம்மளால செய்ய முடியாத காரியங்களை நம்ம சாதிக்க வைக்கிறது. கிருபை தான் நம்மளுடைய நீட். மனுஷருங்க பெருசா பேசிக்கிறது, நம்மளை பத்தி புகழ்றது இல்ல. மனுஷருங்க பார்வையில பெருசா இருக்கிறது இல்ல. மனுஷருங்க பார்வையில நம்ம பெருசா இருக்கணும்னு நம்ம பார்த்தோம்னா கடவுள்கிட்ட இருந்து கிருபையும் சமாதானமும் நமக்கு கிடைக்காது. அதனாலதான் கிருபையும் சமாதானமும் நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, அதுக்கு சொல்லிட்டு அவர் இயேசு கிறிஸ்துன்னு பேர் வந்த உடனே அவர்னால தாங்க முடியாம ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி, அவன் ஒரு விசுவாசி ஒரு பட்டாசு மாதிரி, இயேசு கிறிஸ்து நெருப்பு மாதிரி அவர் வந்தார்னா படால் அவன் வெடிக்காம இருக்கவே மாட்டான். வெடிக்கிற மாதிரி ஒரு கிராட்டிடியூட் டு ஹிம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஜான். அவருக்கே நம்மளை நேசித்து, நம்ம பாவங்களார நம்மளை கழுவி, நம்மளை நேசித்தாரு, அப்புறம் நம்மள பாவங்களார நம்மள கழுவினார். அதனோட ஆர்டரே அழகு. ஏன்னா நம்மள கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்மள நேசிக்கல. நம்ம அசிங்கத்துல சாக்கடையில, பாவ சாக்கடையில இருக்கும் போதே நம்மள நேசிச்சார். அது என்ன சொல்லுது? அவருடைய அன்பு ஒரு அன்கண்டிஷனல் லவ். நம்ம நிலைமைய பார்த்து நம்மள நேசிச்சவர் இல்ல. அவர் நம்ம பாவத்துல அசிங்கமா இருக்கும் போது நம்மள நேசித்து அதுக்கப்புறம் நம்மள கழுவினார். அந்த மாதிரி அன்பு மாறவே மாறாதுங்க, என்ன மாறினாலும்.
இட்ஸ் அன்கண்டிஷனல். அது மாறாத நித்திய அன்பு. நம்ம நிலைமையில பொறுத்து இல்ல அவர் நம்மள நேசிக்கிறது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, அவர் நம்மள நேசித்து நம்ம பாவங்களற தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்மள கழுவி, காலையில நம்ம பார்த்தோம் அவர் ரத்தத்தினால் கழுவினா என்ன பட வேண்டியதா இருந்துச்சு. அந்த தெய்வம் கத்சமனையில எவ்வளவு பட வேண்டியதா இருந்துச்சு, கபத்தால எவ்வளவு பட வேண்டியதா இருந்துச்சு, என்ன வாரடி கொல்கொத்தால எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு. 3 மணி நேரம் அந்த உக்கிரத்தை தாங்கி ஒரு அந்த கோபாக்கினையில தான் ரோஸ்ட் ஆகுற மாதிரி அந்த பஸ்கா ஆடு மாதிரி தவிச்சாரு. அதெல்லாம் அதுல வருது. அந்த நன்றியில he washed us from our sins by his own blood. அவர் சொந்த ரத்தத்தினால் நம்மள கழுவுனது. இயேசு உங்களை நேசிக்கிறார். எதை வச்சு சொல்ல முடியும்? அவர் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கார் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்களை என்னவா பண்ணியிருக்கார் பாருங்க. என்ன பண்ணியிருக்கார்? நம்மள பிதாக்கு முன்பதாக நம்மள ராஜாக்களும் ஆசாரியர்களுமா. அதை பத்தி நான் என்ன சொல்றது, என்ன மெசேஜ் கொடுக்கறது? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக. ரெவலேஷன் நான் எனக்கு இப்படி கூட எடுக்க தெரியும். ஒரு அதிகாரத்தை ஒரு வாரத்துல என்னால முடிக்க முடியும். ஒரு சாப்டரை ஒரு வாரத்துல, ஒரு அதிகாரம் 3 மாசத்துல முழு ரெவலேஷனை சொல்லி கொடுக்க முடியும். அந்த மாதிரி படிக்கிறது ஒரு காதுல போய் இன்னொரு காதுல வந்துடும். எனக்கு பைபிள் வசனங்கள்லாம் ஒரு சுகர் கேன் மாதிரிங்க. சுகர் கேன் தெரியுதுங்களா? கரும்பு மாதிரி. அது எவ்வளவு கடிக்கிறோமோ அவ்வளவு ஜூஸ் அதுல வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களா என்ன, நம்மளாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் படிச்சு மூடிட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடும். என்ன அப்படின்னா, நீங்க அதனோட மகிமை என்ன தெரியுங்களா? நீங்க இப்போ எக்ஸோடஸ் குவிஸ் படிக்க போறீங்க இல்லையா? 28, 29, 30 எக்ஸோடஸ் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுல படிச்சு பாருங்க, அது கரெக்டா வருது. ஒரு ஆசாரியன்னா யாரு, அவனுக்கு இருக்கக்கூடிய மகிமை என்ன அப்படின்றத வருது தெரியுங்களா? இப்போ நான் அடுத்த வாரம் உங்களுக்கு குவிஸ் வரப்போகுது. அதுல படிக்கும்போது நீங்க கவனிக்கலாம், என்ன குளோரியஸா போட்டிருக்கு தெரியுங்களா? அந்த ஆசாரியனுக்கு இருக்கக்கூடிய பரிசுத்த அலங்கார ட்ரெஸ்ஸே பெருசு. என்ன ட்ரெஸ்ன்றீங்க? எப்படி போட்டிருக்கு தெரியுங்களா? அவருடைய வஸ்திரம் ரொம்ப ஸ்பெஷல் டெய்லர் தான் தைக்கணும். அதுக்கு ஒரு செஸ்ட்ல ஒரு பீஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு டியூனிக்கு, அவருக்கு ஒரு டர்பனு, அவருக்கு ஒரு சாஷு, செஸ்ட்ல அவருக்கு வர பீஸுங்களை 12 ஸ்டோன்ஸ் வைக்கணும். அந்த ஸ்டோன்ஸை பாத்தீங்கன்னா கர்னலியன், கிறிசோலைட்டு, பெரில், எம்ரால், டோபாஸ், ஜாஸ்பர்னு 12 கல்லுங்க அவருக்கு வைக்கணும். வச்சுட்டு அவருக்கு ஒரு கோல்ட் பிளேட் டர்பன்ல போடணும். ஹோலினஸ் அன்டு தி லார்ட், பரிசுத்தம் தேவனுக்கே பரிசுத்தம் டர்பன்ல போடணும். அவர் ட்ரெஸ் எப்படி, அவருக்கு ஆயில், அவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய ஆயில் ரொம்ப ஸ்பெஷலான ஆயில் கொடுக்கணும். அந்த ரெசிபி வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுன்றார். ஸ்பெஷல் ஆயில் தயாரிக்கிறதுக்கு கடவுள் ஒரு வழியை சொல்றாரு. அந்த ஆயில தயாரிச்சு தான் அவர் அபிஷேகம் பண்ணணும். அவர் அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு அவரு என்ன சாப்பிடணும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அங்க அது எங்க சாப்பிடணும், என்னங்க அந்த பிரீஸ்டுடைய குளோரியும் அவருடைய டிக்னிட்டியும் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? பிரீஸ்ட்னா பழைய ஏற்பாடுல மோஸ்ட் பவர்ஃபுல் மென்னா பிரீஸ்ட் தான். அவரை கேட்காம ஒன்னும் நடக்காது. அவங்க மட்டும்தான் பலி கொடுக்க முடியும். அவங்க மட்டும்தான் கடவுளுடைய பிரசன்னத்துக்கிட்ட போக முடியும். அவங்க மட்டும்தான் இஸ்ரவேலையே தங்களுடைய நெஞ்சில தாங்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த கல்லுங்க. 12 கோத்திரத்தை தாங்குறாங்க. அப்படின்னும் போது ரொம்ப உயர்வான நிலைமை ஒரு பிரீஸ்ட். நமக்கு அதெல்லாம் படிக்காம ஆசாரியர், என்ன இவர் நம்மளை பார்த்து ஆசாரியர்ன்றாரேன்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆசாரியரும் ராஜாக்களும் அந்த 2 வார்த்தை பழைய ஏற்பாடுல இஸ்ரவேலுக்கு தான் என்னென்னலாம் வாக்குத்தத்தமா பிராமிஸ் பண்ணாரோ அது எல்லாமே நமக்கு சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொக்கிஷமா ஒரு வெல்த் ஆஃப் த இஸ்ரேலைட்னு அதெல்லாம் கொடுத்தாரு இல்லைங்க. அதெல்லாமே உங்களுக்கு சேர்ந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு பொசிஷன் என்ன, அதனால நீங்க கிங்ஸமா பிரீஸா மாறிட்டீங்க. குளோரியஸ் இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்சிருக்கிறது. பாவங்களார நம்மள கழுவி, அவருடைய அன்பின் உயர்வை பாருங்க. பாவங்களார நம்மள கழுவி, பாவத்துல பிறந்தவங்க, பாவத்திலேயே வாழ்ந்தவங்க, அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி போனா போட்டோன்னு உடல உயர்த்தி உங்களை ராஜாக்களுமாக ஆசாரியர்களாக இட்டர்னல் கிங்ஸ் அண்ட் பிரீஸா பண்ணி வச்சிருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பின் உயர்வு. யாரை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன். அது ரொம்ப பெருசுங்க. நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்கள்னா அந்த வச்சே 4 சர்மன் எடுக்கலாம். நான் 4 மெசேஜ் 4 வாரம் படிக்கலாம். பயந்துராதீங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆனா அது அவ்வளவு குளோரியஸ். பழைய ஏற்பாடுலாம் நம்ம அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெவலேஷன் படிச்சுக்கணும்னா பழைய ஏற்பாடு நமக்கு அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டம்.
அதனாலதான் பைபிளை ஒழுங்கா நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா ரெவலேஷன் நல்லா புரியும். இந்த பழைய ஏற்பாடு அது அது வார்த்தை அது அந்த மாதிரி நம்மள உயர்த்தி வச்சிருக்கிறார். அது ஒரு உயர்வான நிலைமை. அதனோட மகிமை எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியணும். இயேசு நமக்கு என்ன செஞ்சாருன்னு மாத்திரம் இல்ல, நம்மள என்னவா செஞ்சிருக்கிறாரு பாருங்க. நம்மள என்னவா செஞ்சது அவருடைய அன்பு, அதனோட அதிரத்தக்க முக்கியத்துவம் நமக்கு தெரியும். எவ்வளவு டிக்னிட்டி. இந்த உலகம் என்ன, ரோம் என்ன, ரோம பார்த்து மிரண்டு போறாங்களே அவங்க, ரோமுடைய மகிமையெல்லாம் பார்த்து பெருசா நினைக்கிறாங்களே. இந்த உலகத்தின் சோதனை, இந்த உலகத்துல பெரிய பேரு உயர்வு, அதனோட சோதனை, அதோட பெரிய புகழ் எல்லாம் பார்த்து பெருசா நினைக்கிறீங்களே, அதெல்லாம் சுக்கு நீரா அழிய போது. மாம்சைச்ச ஜீவனத்தின் பெருமை அழிவதெல்லாம் எல்லாமே ஒண்ணும் இல்லாம போகுது. நித்திய ராஜ்யத்துல உங்களை பிதா ஆசாரியர்களாக ராஜாக்களாக இயேசு பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு பெருசு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் யோவான் கேட்கிறார். அதுதான் பெருசு. அதை மதிக்க தெரியும். ஒரு விசுவாசி இயேசுவை விசுவாசிச்சவனா உண்மையா அவனுக்கு என்ன நடக்குது, அதுக்கு ரொம்ப பெருசு. இயேசு உங்களுக்கு செஞ்சிருக்கிறது சாதாரணப்பட்டதே இல்லை. கண்களால் காண்பதெல்லாம் உண்மை இல்லை. காணாத உலகத்துல இயேசு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? காண்பதெல்லாம் அது காண்கிறது அநித்தியம், காணாததே நித்தியம் பாக்குறோம். அந்த நித்திய ராஜ்யத்துல இயேசு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு அந்த சபைக்கு யோவான் எழுதுறார். இது நமக்கு புரியுதா அப்படின்னா, நமக்கு எப்பதான் புரியும் தெரியுமா? நம்ம சும்மா எனக்கு புரியுதுன்னு தலை ஆட்டுறதுனால நமக்கு புரியாது. எப்போ யோவான் மாதிரி வெடிச்சு அவருக்கு என்ன வருது, unto him glory and honor forever and ever, நமக்கு நன்றி உள்ள இருந்து வருதோ அப்பதான் நமக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு இல்லைங்களா, அவருக்கே மகிமையும் கனமும் என்றென்றைக்கும் இருப்பதாக வெடிச்சு நன்றி செலுத்துறார். அப்பதான் நமக்கு புரிஞ்சு. அப்படி நன்றி வந்தாதான் நமக்கு புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நன்றி ஆவியில நம்ம யோவானோடு கலக்கும் போதுதான் ரெவலேஷன் சத்தியங்களை நம்மளால கிரகிக்க முடியும். புரியுதுங்களா? அதுக்குத்தான் இன்ட்ரோடக்ஷனா அது எழுதி வச்சிருக்கிறார். சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். போன வாரம் படிச்சதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம படிக்கிறது ரெவலேஷன் 1:7 அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம தியானிப்போம். அதுல 4 தலைப்புல அதை பார்ப்போம். 4 தலைப்பு நான் இங்க இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். அது வந்து தமிழ்ல விவரிச்சு காட்டுறேன். அவருடைய வருகை, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை. 2வது பாயிண்ட் வந்து அது உலகத்துக்கு மிகப்பெரிய வேதனை. இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை உலகத்துக்கு என்ன? அது is the greatest sorrow for the world. உலகத்துக்கு மிகப்பெரிய வேதனை. 3வது விசுவாசிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான். 4வதாக கடவுளுடைய கையெழுத்து, சிக்னேச்சர் ஆஃப் காட். இந்த 4 தலைப்புல அந்த 2 வசனங்களை நம்ம பார்ப்போம். என்ன அந்த 2 வசனங்களை இவ்வளவு விஷயம் போட்டிருக்கான்னு நீங்க கேட்கலாம். 2 வசனங்களை இவ்வளவு விஷயம் போட்டிருக்காரு. நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் நம்ம கேட்கறது இல்ல. இது எக்ஸ்பாசிட்டரி மெசேஜ் அப்படின்வாங்க. எக்ஸ்பாசிட்டரி மெசேஜ்னா தேவ வசனத்தை எடுத்து நமக்கு எக்ஸ்போஸ் பண்றது. என் கதை, என் சாட்சி, என் குடும்பத்துல என்ன ஆச்சு, போன வாரம் என்ன ஆச்சு, 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அந்த கதை இல்ல. தேவன் என்ன பேசியிருக்காரோ அதை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றது. அதுதான் எக்ஸ்பாசிட்டரி. அந்த மாதிரி நம்ம மெதுவா அந்த வசனங்களை தியானிச்சு புரிஞ்சுக்கும் போது தனிப்பட்ட விதத்துல உங்களால நல்லா பைபிள் படிச்சுக்க முடியும். இந்த மாதிரி மெசேஜஸ் கேட்டு வந்தீங்க பாருங்களேன். இப்ப நம்ம ஊர்ல மோசம் அதுதான். போய் கதைகளா கேட்டு வர வேண்டியது. வருஷ கணக்குல பைபிள் எடுத்து படிங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. பைபிள்ல 10 வருஷம் 20 வருஷம் பைபிள்ல ஒன்னும் என்னமோ தெரியாது. ஏன்னா அங்க சொல்லி தரதுல லூக்கா 10வது அதிகாரம் அப்படிங்க, 12 அதுக்கப்புறம் மத்தேயுக்கு போங்க, அப்புறம் ரெவலேஷனுக்கு போங்க, அப்புறம் எக்ஸோடஸ்க்கு போங்கன்ற மாதிரி ஒரு வேதத்தை கரெக்டா நம்ம படிச்சுக்கணும். இதுதான் எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங். அதனாலதான் நம்ம நிதானமா படிப்போம். அந்த 2 வசனங்களை இவ்வளவு இருக்கு பாருங்களேன். சரி, யோவான் தான் நன்றியில நிறைந்து அவர் ரெடியா இருக்கிறார். ரெவலேஷன் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா உடனே எழுதிடல. இன்னும் 2 வசனங்களை முகவரியா சேர்க்கிறார். அந்த வசனங்களை தான் பார்க்க போறோம். ஏன் அவர் சேர்க்கணும்? அவர்தான் நன்றியில நிறைந்து பறந்துகிட்டு இருக்காருங்களா இல்லைங்களா? விசுவாச நன்றியில ஸ்தோத்திரத்துல பறந்துகிட்டு இருக்கும் போது ஏன் இன்னும் 2 வசனங்களை அவர் சேர்க்கணும்னா, அந்த விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரு எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம உணர முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறது. அவருக்கு என்ன ஃபீலிங்னா, அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு ஒரு வேலை ஒரு டவுட் இருக்கலாம். இவங்களுக்கு என்ன டவுட்டு? என்னங்க, நம்மள ராஜாக்களுமாக ஆசாரியர்களுமாக ஆக்கி இருக்கிறாருன்றீங்களே, ஏன் நம்ம நிலைமை இப்படி இருக்கிறது? பத்ம தீவுல நீங்க பார்த்தா ஜெயில இருக்கிறீங்க,
கல்ல உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க பார்த்தா எங்க ரோமுக்கு பயந்துகிட்டு சபை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் விசுவாசிகளுடைய நிலைமை இந்த உலகத்துல அவ்வளவு மோசமா இருக்கு? ஏன் இப்ப உலகம்தான் பெருசா இருக்கிற மாதிரி, அவங்களுடைய அட்ராக்ஷன், அவங்களுடைய பெருமை, அவங்கதான் பெருசா இருக்கிற மாதிரி, உலகத்துல விசுவாசிங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருக்கு. அப்படி இயேசு பண்ணியிருந்தாருன்னா, இந்த உலகத்திலேயே உயர்ந்த பதவி நம்ம கொடுத்திருந்தாருன்னா ஏன் நம்ம வித்தியாசமா இருக்கிறோம்னா, அதுக்குதான் அவர் என்ன ஒரு பதிலாக கொடுக்கிற மாதிரி, அந்த இயேசுடைய நித்திய ராஜ்யத்தின் வெளிப்பாடு கூடிய சீக்கிரம் வரப்போகிறது. அதுக்காக அந்த ஒரு டவுட்டை நீக்கணும் என்பதற்காகத்தான் அந்த வசனம் எழுதுறார். 6 7 8 நான் படிக்கிறேன் பாருங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவலம் பற்றினார். இந்த வசனங்கள்ல தான் இந்த 4 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை, the coming, second coming of Jesus Christ. இத பாத்தீங்கன்னா இது ஒரு மகிமையான சத்தியம். ஆனா சாத்தான் இந்த சத்தியத்துல ஜனங்களுக்கு எவ்வளவு சந்தேகம் வரணுமோ, எவ்வளவு குழப்பம் வரணுமோ அவ்வளவு குழப்பமும் ஏற்படுத்தி வச்சிருக்கான் சாத்தான். ஏன்னா ஒரு கதை இருக்கு. ஒரு மேய்ப்பன் பையன் இந்த ஊர்ல கிராமத்துல இருக்கிற ஆடுங்களெல்லாம் மேய்க்கணும்னு அவன் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அந்த ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு பின்னாடி தான் போய் அந்த ஆடுங்களை மேய்க்கணும். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் எல்லாருக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் பண்ணுவோம், ஒரு ஜோக் அடிக்குவோம்னு சொல்லி, ஐயோ ஓனாய் வந்துருச்சு ஓனாய் வந்துருச்சுன்னு கத்தின்னு ஓடி வந்தாங்க. ஓடி வந்தாங்க. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து குச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு, தாத்தால இருந்து எல்லாரும் குச்சி எடுத்துட்டு ஓடினாங்க. ஐயோ விரட்டணும் போய் எல்லாம் போய் மூச்சு வாங்கிட்டாங்க. போய் நின்னு பார்த்தானா அவன் சரியா சிரிக்கிறானா, இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு சரியா சிரிச்சுட்டு அவங்களுக்கு பல்ல கடிச்சிட்டு கோவம் வந்துச்சு. சரி போயிட்டாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி பண்ணாங்க. ஐயோ வந்துருச்சு ஓனாய் வந்துருச்சு உல்ஃப்னு கத்திட்டு வந்தாங்க. அவங்களும் குச்சி எடுத்துட்டு போனாங்க, ஐயோ விரட்டலாம் அப்படின்னு. போனா திருப்பி சிரிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாம் கோவமா வந்துட்டு திருப்பி வந்துட்டாங்க. 3வது நாள் நிஜமாவே ஓனாய் வந்துருச்சு. நிஜமாவே 4-5 ஃபாக்ஸ் ஆடுங்களெல்லாம் பீறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஓடி போய் அங்க கத்துறானா. யாருமே அவன் பேச்ச கேட்கலையா. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஆடுகளும் சாப்பிட்டு செத்துருச்சு. அப்போ எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. அப்ப சொன்னாங்களாம், ஒரு பொய்கார உண்மைய சொன்னாலும் அவனை நம்ப முடியாது. ஒரு பொய்காரன் உண்மைய சொன்னாலும் நம்ப முடியாது. இயேசு கிறிஸ்து வருகை இப்படித்தான் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் 2000 வருஷம் ஆகி போய் அப்போத்துல இருந்து 2வது நூற்றாண்டுல இருந்தே பிரச்சனை. ஏன்னா 2வது நூற்றாண்டுலயே மாண்டனஸ்ன்னு ஒரு வந்தார், பெரிய போதகர். அவர் என்னன்னா, கிறிஸ்தவம் நீங்க எப்ப பாரு இயேசு பேச்சே பைபிளே படிச்சுட்டு இருந்தா பத்தாது, நமக்கு எமோஷன்ஸ் வேணும், நமக்கு என்ன உணர்ச்சி ஃபீலிங்ஸ் வேணும் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். மாண்டனிசம் பேர் அவரு போதகம். அவர் ஃபீலிங்ஸ் வரணும், இயேசு வரப்போறாரு, எனக்கு முந்தா நேத்து காட்சி அளித்து இந்த டேட்ல இயேசு வரப்போறாருன்னு அவர் ஆரம்பிச்சார். அவர் செத்து போயிட்டாரு, இயேசு வரல. நம்பி அவரை போயிட்டாங்க. 3வது நூற்றாண்டுல நொவேஷியன்னு ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுக்கு கொண்டு போயிட்டார். இயேசு வரப்போறாரு, வாங்க நாளைக்கு 12 மணிக்கு. எல்லாரையும் கூட்டு அவங்க வீடெல்லாம் வித்துட்டு கூட்டு போயிட்டார். வரல. டொனாட்டஸ் 4வது நூற்றாண்டுல ரெவலேஷன்ல 1,40,44,000 ஜனங்கன்னு போட்டிருக்கு. அது என்னன்னு புரிஞ்சுக்காம எங்க சபை தான், அவங்க சபையில 1,40,000 ஜனம் கூட்டுற வரைக்கும் அவர் இருந்து அவங்க எல்லாம் கூட்டு போயிட்டாரு ஒரு இடத்துக்கு. என்னன்னு சொல்லி இயேசு வருகிறாரு. இதே மாதிரிதான் 7, 9, 10, 12வது நூற்றாண்டுலயும் நடந்துச்சு. 1999ல பெஸ்லிகா ரோம் சபை, அங்க கொடானி கோடி ஜனங்க எல்லோரும் உலகம் முடிய போகுதுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு மனம் திரும்பி அவங்களுடைய வீடுகளையும் சொத்துகளையும் எல்லாத்தையும் வித்துட்டு இயேசு வந்துட போறாரு நாளைக்குன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1976ல அலென்சா அப்படின்றவரு
ஒரு இயேசு வரப்போறாரு, என் ஜெனரேஷன்ல வரப்போறாருன்னு உலகத்தை பயங்கரமா கலக்குனார். இன்னும் காலன் டீலன் 1988ல அவர் ஒன்னு ரிலீஸ் பண்ணாரு. 101 காரணங்கள் நான் கொடுக்குறேன் இயேசு ஏன் அடுத்த மாசம் வரப்போறாரு அப்படின்னு ஒண்ணு பண்ணாரு. அப்புறம் எக் நாட் வைஸ் நாட் அப்படின்னு 1988ல 88 காரணங்களை கொடுத்தார் இயேசு வரப்போறேன் அப்படின்னு. 1988 போயிருச்சு. அப்புறம் 1989 வந்துச்சு. திருப்பி இன்னொரு புக்கை எழுதி வேற மாதிரி மாத்தி கூட அமைச்சார். இயேசு ஏன் இந்த வருஷம் வரப்போறாரு. இது போய்கிட்டே இருந்திருக்கு. 2000 வருஷமா இது நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட ஹேரால்ட் கேம்பிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணாருன்னா மே 21, 2011 இயேசு வரப்போறாரு, போன வருஷம் வரப்போறாருன்னு ஒரு பெரிய புக்கை ரிலீஸ் பண்ணி பெரிய கலக்குனாரு. எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. அவர் பெரிய சபைங்க நடத்துறவங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த டேட் போயிட்டோம்னா அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஆவிக்கூறிய வருகையை பத்தி தான் நான் சொன்னேன்ட்டார். அவர் ரியலா வரதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி தான் நான் பேசினேன். அவர் வரப்போறாருன்னு இன்னொரு தீர்க்கதர்சனம் கொடுத்துட்டு அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். காசெல்லாம் சம்பாதிச்சுட்டு போயிட்டார். அப்புறம் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் ரொனால்டு ரீன்லாண்டு. அவர் செப்டம்பர் 24, 2011. அப்புறம் மே 27, 2012. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற கதை. இயேசுடைய 2வது வருகை பத்தி ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இயேசுடைய வருகை எல்லாருக்கும் ஒரு அர்த்தம் இல்லாம போகும்படிக்கு சாத்தான் இவங்களெல்லாம் பயன்படுத்தி டேட்டுங்களை கொடுத்து ஜனங்களை ஏமாத்தி, அந்த உல்ஃபு கதை மாதிரி இல்லைங்களா, வந்துட்டாரு, வருகிறான்னு சொல்லி அவங்களெல்லாம் ஏமாத்தி அதெல்லாம் பொய். ஜனங்களுக்கு எப்படி ஆயிரணும், இயேசு வருகையை பத்தி பேசினா அது கதை தான், இதை கேட்டிருக்கிறோம் எப்போன்ற மாதிரி பண்ணணும்ன்றதுக்காகவே பண்ணி விட்டாச்சு. ஆனா உண்மையாவே அவர் ஒரு நாள் வரப்போறாரு. அந்த ஃபாக்ஸ் கதையில ஏமாந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. அதனாலதான் மனுஷங்க பின்னாடி ஓடுறத நம்ம நிறுத்தணும். ஆண்டவர் வசனம் நமக்கு வேதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்திருக்கிறாரு? நீ ஏமாந்து போகக்கூடாது, வஞ்சிக்கப்படாத. மனுஷருங்க அவங்க ரிட்டையர் ஆகி கதை விட்டு சத்தியத்தை எவ்வளவு பாதிக்கப்படுது பாருங்க. அவங்க ரிட்டையர் ஆகி சாக சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க. மனுஷருங்க எல்லாம் செத்துருவாங்க. அவங்க பின்னாடி ஓடுறதுனால நம்ம சத்தியத்தை கத்துக்காம ஏமாந்து போய் குழம்பி போய் அதனால பெரிய பாதிப்பைத்தான் நாம் அடையணும். வேதம் என்ன சொல்லுகிறது அதுதான் நமக்கு இருக்க வேண்டிய கேள்வி. நீ யாராவது எந்த மனுஷனா இரு, பைபிள் என்ன சொல்லுது அதான் நமக்கு இருக்கணும். என்ன கதை சொன்னாலும் பைபிள் அது சொல்லுது, ஆண்டவர் அது சொல்றாரா, அந்த கேள்வி இருக்கணும். ஏன்னா இப்படி நடக்கும். அவருடைய வருகைய ஒரு கேலி கூத்தா மாத்திருவாங்கன்னு பேதுரு நமக்கு தீர்க்க தரிசனமாவே எழுதி வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் வருவாங்க. படிங்களேன், 1 பேதுரு 3:3. ரெண்டு பேதுரு படிங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கும் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கும் தோற்றங்கள் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். பாருங்களேன், இதெல்லாம் சும்மா நடக்கல. கடவுளுடைய பர்மிஷன் இல்லாம இவங்க எல்லாம் இதை பண்ணிட்டு போல. பரியாசக்காரருக்கு வருவாங்க. இயேசுடைய வருகையை ஒரு கேலி கூத்தா மாத்திருவாங்க. கேலி கூத்தா. நான் ஒண்ணு சொல்றது, தீர்க்கதர்சனம் சொல்றது ஜனங்களை ஏமாத்துறதா பண்ணிருவாங்கன்னு பேதுரு நமக்கு சொல்றாரு. இப்போ இல்ல, எல்லாரும் நிறைய பரிகாசக்காரங்க தான். போதகர்கள் எல்லாம் காமெடியன்ஸ் தான். தேவனுடைய சத்தியத்தை வச்சு காமெடி பண்றவங்க தான் ஸ்டேஜ்ல ஜோக்குங்க அடிக்கிறவங்க. பரியாசக்காரங்கன்னா என்ன? ஜோக் பண்றவங்க. அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் ஆயிட்டாங்க. பரியாசக்காரர்கள் வருவாங்க, கேலி கூத்தா மாத்தி விட்டுருவாங்க. அதான் இயேசுவே சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னார். நான் வருவேன்னு சில பேர் நம்புறதே எல்லாரும் அந்த நம்பிக்கையே போயிரும்ன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். வேதம் 2வது வருகைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி 2வது வருகையை பத்தி முக்காவாசி பைபிள்ல போட்டிருக்கு. கால்வாசி பைபிள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையை பத்தி தான். இயேசு கிறிஸ்துவ பத்தி தீர்க்க தரிசனம்னு எடுத்தீங்கன்னா 333 தீர்க்க தரிசனங்க இருக்கு பழைய ஏற்பாடுல எடுத்தோம். அதுல
109 அவருடைய முதலாவது வருகையில நிறைவேறிடுச்சு. 333 109 தான் நிறைவேறுச்சு. இன்னும் மீதி இருக்கிற 224 அவருடைய 2வது வருகையில தான் நிறைவேறும். அது ரொம்ப முக்கியமா வேதம் சொல்லப்படுது. பழைய ஏற்பாடுல 46 தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க. அதுல 36 தீர்க்கதரிசிங்களும் இயேசுடைய 2வது வருகையை பத்தி பேசியிருக்காங்க. பழைய ஏற்பாடுல இருக்கிற 1500 டைம் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை பத்தி பேசியிருக்கு. புதிய ஏற்பாடுல ஒரு 25 வசனங்களுக்குள்ள நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க எங்கேயாவது இயேசு கிறிஸ்து 2வது வருகையை பத்தி வரும். நான் ஏன் இந்த நம்பர் எல்லாம் சொல்றேன்னா, பைபிள் 2வது வருகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்ற கதையெல்லாம் நம்பிட்டு நம்ம ஓடக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் முதலாவது 2வது வருகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த வருகை எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் நமக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி, ஒரு கிளிம்ஸ் தான். இன்னும் அதை பத்தி தான் இந்த ரெவலேஷன் முழு புக்கே நிறைஞ்சிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெய்லர் காட்டுற மாதிரி யோவான் 2 வசனங்களை நமக்கு காமிக்கிறார். அதுதான் இந்த வசனங்களை பார்க்க போறோம். முதலாவது, அவர் நன்றியோடு ஆரம்பிச்சு அவர் சுற்றுச்சூழ்நிலை அந்த மாதிரி இருக்காத இயேசு கிறிஸ்துக்கு மகிமையும் கனமோன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துக்கு கனமோ மகிமையும் சுற்றுச்சூழ்நிலை உலகத்துல இல்லையேன்னும் போது அவருடைய ஆவி அப்படியே உயர்ந்த நிலைமையில போய் அவருடைய மகிமை ஃபுல்லா வெளிப்படுற ஒரு நாளுக்கு அதை கற்பனை பண்ணி பார்க்கிறார். அந்த காட்சி தனக்கு முன்பதாக நடக்கிற மாதிரி அவர் பார்க்கிறார். அவர் ஆரம்பிக்கிறது பாருங்களேன், எப்படி ஆரம்பிக்கிறாரு? இதோ, பாக்குறீங்களா? இதோ, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? லுக், இல்லைன்னா பிஹோல்ட். பிஹோல்ட் அப்படின்ற வார்த்தை. பிஹோல்ட் அப்படின்னா பார். பார், பிஹோல்ட், கவனித்து பார், அர்ஜென்டா பாரு. டைம் இருக்கும்போது இங்க பாருன்ற மாதிரி இல்ல, உடனே பார், பிஹோல்ட்ன்ற மாதிரி. நீ எதோ பாத்துக்கிட்டு இருக்கிறியே, இதோ பார், உடனே பார், இம்மீடியட்டா பார். பிஹோல்ட்ன்றதுக்கு அதான், நீ எதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் திரும்பி இதுல இருந்து இதை பார் நீ முதல்ல. அவருடைய அந்த வார்த்தை அவர் ரொம்ப அதிகாரமா, ரொம்ப சத்தமா, ரொம்ப சீரியஸா தன்னுடைய முயற்சி ஆவி எல்லாத்தையும் பயன்படுத்தி பிஹோல்டுன்னு கத்துற மாதிரி கத்துறார். பிஹோல்ட், பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா அவர் சொல்றார். பார், இத பார், ரொம்ப முக்கியம். ஒரு கட்டளை அது. பிஹோல்ட், உன்னுடைய மேக்சிமம் கான்சென்ட்ரேஷனை வச்சு, இதுல கேர்லெஸ்ஸா பார்க்காது. சில காரியங்க பார்த்தோம் பார்க்காம இருப்போம், அந்த மாதிரி போய் பார்க்க கூடாது. கவனிச்சு பார், இத கவனிச்சு பார். அப்படிதான் அந்த வார்த்தை, கவனத்தோடு பார். வேற எல்லா காரியத்தையும் விட்டு அநித்தியமான காரியங்கள், மாயான காரியங்கள், கண்களால காரியங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, இத நீ கவனிச்சு பார், வேற எதையுமே பார்க்காத. அது பிஹோல்டுன்றதுக்கு இன்னொரு ஒரு சாயல என்ன இருக்குன்னா, அத பார்த்துக்கிட்டே இரு. அது எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா, அது உன் மனதுல ஒரு படமா ஆகுற வரைக்கும், அது உன்னால மறக்க முடியாத ஒரு படமா ஆகுற வரைக்கும் அதை தியானம் பண்ணிக்கிட்டே இருன்னு அர்த்தம். அதான் பிஹோல்டுன்றதுக்கு அர்த்தம். இதோ பார், இந்த காட்சியை பார். இது வரைக்கும் பார்க்காத ஒரு காட்சி. உலகத்துல எத்தனையோ காட்சிகளை நாம் பார்த்திருக்கலாம், ஆனா இந்த காட்சி மாதிரி எந்த காட்சியும் இந்த உலகத்துல இருக்க போறது. அந்த மாதிரி ஒரு காட்சிக்கு நம்மள பார்க்கணும்னு அவர் திரும்ப சொல்றார். நம்முடைய கவனம் அந்த பக்கம் திரும்பணும். நம்ம என்ன பண்ணுவோம்? பிஹோல்டுன்னு ஒரு கட்டளையாக அவர் சொல்லும் போது, should we obey that? இல்ல நாங்க பார்க்க மாட்டோம். நிறைய பேர் அப்படித்தான். இல்ல நாங்க வேறத்தை பார்ப்போம். இல்ல, நம்ம பார்க்கணும். அவர் என்ன ஆர்வத்தோடு சொல்றாரு தெரியுங்களா? முடிஞ்சா உங்களை இழுத்து உங்க தலைய திருப்புற அளவுக்கு அவர் இங்க இருந்திருந்தாருன்னா அப்படி எல்லாரையும் அதை பார்க்க வச்சிருப்பார். பிஹோல்டு, அப்படி கத்திப்ப சொல்றார். பிஹோல்டு, பார், ரொம்ப அர்ஜென்ட்டா உடனே பார், பார்த்துக்கிட்டே. என்னத்தை பார்க்கணும் யோவான் அவர்களே? மேகங்களுடனே வருகிறார். He is coming அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. Behold, he is coming. He is coming. He will come இல்ல, கவனிக்கிறீங்களா? He will come இல்ல, it's a present tense. present tenseனா என்ன அர்த்தம்? நிகழ்காலம். இப்போ வரார் பாருங்கன்றார் அவரு. இப்போ வரார் பாருங்க, அவர் கண்களுக்கு அப்படி தெரியுதுங்க. இப்போ வரார் பாருங்க. ஏன்? இந்த சரித்திரத்துல நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் அவர் வருவதற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அவர் வருகிறதுக்கு ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாருன்ற மாதிரி.
அவர் வந்துகிட்டு இருக்கிறார் பாருங்க, அவர் வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. ஏன்னா எல்லாமே அங்கதான் போயிட்டு இருக்கிறது. அவர் ஆல்ரெடி கிளம்பிட்டாருன்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் பிரசன்ட் டென்ஸ் போட்டிருக்கு. இந்த யோவான் அது தன்னுடைய மனதுல அத ஒரு ஒரு படமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அது நடக்கிற மாதிரி தனக்கு முன்பதாக கிரகித்து தன்னுடைய மனசுல வச்சிருக்கார். அவர் வாழ்ற வாழ்க்கை எப்படி வாழ்றாருன்னா, அவருடைய அந்த அந்த மனசுல எந்த அளவுக்கு அது பிஹோல்ட் பண்ணியிருக்காருன்னா, அதை கவனிச்சிருக்காருன்னா, அவர் வாழ்க்கையே அந்த லைட்ல தான் வாழ்ற மாதிரி வாழ்றாரு. அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு, அதன்படி நான் அவன் வாழ்க்கையை நடத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் மனசுல அந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம மனசுல பதினோன்றதுக்காகத்தான் அப்படி எழுதியிருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அதை கவனித்து பாருங்க. உங்க மனசுல மறக்க முடியாத ஒரு காட்சியாக ஆகும் வரைக்கும் அதை பாருங்கள். அதை பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி தனக்காயிருக்கு. அவர் அவ்வளவு ஆர்வமா, அவ்வளவு ஆசையா, அந்த கஷ்டத்துல, அந்த பத்மு தீவுல இருந்து அவ்வளவு ஆர்வமா எழுதுறதுக்கு காரணம் என்ன? இந்த காட்சி அவர் மனதுல அப்படி பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் அனித்தியமானது, வரப்போது பாருங்க, பிஹோல்டு வருகிறார்ன்ற மாதிரி அவர் பார்க்கிறார். அவர் வருகிறார், அவரு இஸ் கமிங் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக என்ன போட்டிருக்கு? அவர் எப்படி வருகிறார்? மேகங்களுடனே வருகிறார். அவர் மேகங்களுடனே வருகிறார். இத பத்தி இத நம்ம பேச வேண்டியதில்ல, இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது இல்ல. இத பார்க்கணும். நீங்க இந்த காட்சியை பார்த்து உங்க மனசுல கிரகித்து கொள்ளணும். ஆக்சுவலா உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி நீங்க கிரகித்து கொள்ளணும். ரொம்ப முக்கியம்ன்றாரு. மேகங்களுடனே வருகிறார். நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா மேகங்கள் ரொம்ப முக்கியமான பாகம் வகிக்குது பைபிள்ல. மேகங்கள், த கிளவுட்ஸ். ஏன்னா கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அவருடைய குளோரியஸ் பிரசன்னத்தை மேகங்கள் குறிக்கிறது. ஏன்னா மோசே காலத்துல அவர் வரும்போது அவங்களுக்கு மேகமா தானே வந்தாரு, மேக ஸ்தம்பமா தான் அவங்கள நடத்தினார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவர் ஆலயம் கட்டின பிறகு ஒரு அந்த ஷெக்கினா குளோரியோட அந்த மேகம் தான் அங்க வந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்து போகும்போது என்ன எடுத்துக்கொள்ளப்பட்டது? மேகம். மேகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மேகம்னா நம்ம பாக்குற மாதிரி ஏதோ ஒரு சாதாரண வெள்ளை மேகம் இல்ல. இது யாத்ரா 33 படிச்சு பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு பிரைட்டான ஷெக்கினா குளோரி நிறைந்த மேகம். ரொம்ப பிரைட்டான மேகம். அவர் எப்படி வரப்போறாருன்னா, இதோ வருகிறார், மேகங்களுடனே வருகிறாருன்னா அந்த காட்சியை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்பதாக இந்த உலகத்துல என்ன நடக்கும்னா எல்லாமே அழிந்து போவோம். சூரியன் அந்தகாரப்படம் போட்டிருக்கு இல்லைங்களா? அவர் சொல்றாரு, சூரியன் அந்தகாரப்படம், நட்சத்திரம் எல்லாமே போயிரும். உலகம் எகிப்து மாதிரி பிச் டார்க்கா இருக்கும். பயங்கர காரிலா இருக்கிற அந்த நேரத்துல ஒரு கோடி பில்லியன் சூரியன்கள் ஒன்னா சேர்ந்த மாதிரி பளிச்சுன்னு வர போறார். அதுதான் அவர் சொல்றாரு, இதோ வருகிறார் மேகங்களுடனே. என்ன குளோரியஸா இருக்கும். மேகங்களுடனே வருகிறார்னா யூதன்களுக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா ஒரு மில்லியன் சூரியன்ஸ் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு பிரைட்டா இருக்கும். புரியுதுங்களா? பார்க்க கூட முடியாது. ஏதோ ஒரு சின்ன பஃப் மேகத்துல பட்டக்குன்னு இறங்குற மாதிரி இல்ல. அவரு பிரைட்டா வர போறார். அந்த மாதிரி குளோரியஸா வர போறார். அவர் தனியாவா வருவாரு? பைபிள்ல தனியா போடல. அடுத்து வேற இடங்கள்ல எப்படி போட்டிருக்கு தெரியுங்களா? மேகங்களோடு தி கிரேட்டஸ்ட் குளோரியில வருவாரு. மகா மகிமையோடு வருவாரு. பரலோகம் மகா மகிமையோடு, பரலோகமே தன்னோடு வரப்போகுது. ஏஞ்சல் எல்லா தேவ தூதர்களும் தன்னோடு வரப்போறாங்க. செருபிம், செராபிம், அவங்க எல்லோரும் அவங்க என்ன குளோரியஸா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லோரும் தன்னுடைய ஆர்மியோடு வரும்போது எப்படிங்க வருவார்? பரலோக சேனையோடு வரும்போது என்ன மாதிரி இருக்கும் அந்த காட்சி? தோ மேகங்களுடனே வருகிறார். ஒரு பயங்கர மேகம், பயங்கர மாட்சிமையோடு தேவ தூதர்களோடு பரலோக ஆரவாரத்தோடு அவர் வரப்போகிறார். இந்த காட்சியை யோவான் நம்மள பார்க்கணும்ன்றார். பார்க்கணும் தான். நம்ம எவ்வளவு விவரிக்கலாம், ஆனா கடைசியில நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மனால ஒப்பு உயர்வில்லாம, நம்மனால விவரிக்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத மகிமையில் அவர் வரப்போகிறார். அதை நம்ம நினைச்சுக்கிறோம். அதை யோவான் எப்படி பார்க்கிறாரு? இப்போ நடக்கிற மாதிரி இஸ் கமிங்
வந்துகிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி பாக்குறார். அதை பாக்குற அந்த மாதிரி காட்சியை நம்ம மனதுல நம்ம பதித்து வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியம். அதனுடைய நன்மைகள் ரொம்ப பெருசு. ஒரு விசுவாசி உண்மையுள்ள சாட்சியா வாழணும். இந்த உலகத்தோடு ஒட்டு போய் சத்தியத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு தைரியம் திராணியோடு வாழணும்னா இந்த காட்சி தன் மனசுல பதியறது ரொம்ப முக்கியம். எப்படி? இதோ மேகங்களுடனே வருகிறார் மனப்பாடமா நமக்கு இருக்கணும். கஷ்டங்கள் வரும்போது இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் நம்ம பாட்டை பாடுறோம். அது நமக்கு மனசுல ஒரு பிஹோல்ட் மேகங்களுடனே வருகிறார் அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அது இருக்கிறது ரொம்ப பெரிய நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும். என்ன நன்மைகள் யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நன்மைகள். ஏன்னா இந்த உலகம் எவ்வளவுதான் சீரழிந்துகிட்டு இருந்தாலும், எவ்வளவுதான் பயங்கரங்க இந்த உலகத்துக்கு மத்தியில் நடந்துகிட்டு இருந்தாலும், மிகப்பெரிய சமாதானத்தோடு அதெல்லாம் பார்க்கிற தன்மையை நமக்கு அதை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஏற்படுத்திக்கிறது என்ன? இந்த உலகத்துல நடக்கிற காட்சிகள்ல இந்த காட்சி நம்ம மனசுல பதிக்க வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் நடந்தாலும், பத்ம தீவுல கோமணம் கட்டி கல்ல உடைக்க வைக்கிறாங்களா, இந்த நிலைமை வந்தாலும் அதெல்லாம் காமா சந்திச்சு தேவனுடைய மாட்சிமையோடு நம்ம நிக்கணும்னா, சமாதானத்தோடு நம்ம நிக்கணும்னா இந்த காட்சி நம்ம மனசுல பதியும். அவர் மேகங்களுடனே வருகிறது. 2000 வருஷமா உண்மையான எல்லா விசுவாசிகளும் இந்த காட்சி அவங்க மனசுல பதிந்த எல்லா விசுவாசிகளும் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? தீமையான நாட்கள தீமையா தங்களுக்கு அநியாயம் நடக்கிற நேரங்கள் எல்லாம் சமாதானத்தோடு தைரியத்தோடு அதை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதோ மேகங்களுடனே வருகிறார். அந்த காட்சி நம்ம மனசுல வந்துடணுங்க. ஹோலி ஸ்பிரிட் ஏற்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துக்காக திடகாத்திரமா ஒரு வெறித்தனமா அவரை சேவிக்கணும்ன்ற ஒரு ஜியல், ஒரு ஆர்வம் நமக்கு எப்படி வரும் தெரியுமா? இந்த காட்சி நம்ம மனசுல இருந்தாதான். அப்படியே போது வருகிறேன் நான், என்னுடைய மை ரிவார்ட் இஸ் வித் மீ. ஒவ்வொரு மனுஷனுடைய ஊழியத்துக்கு தக்கதாக வெகுமதியோடு நான் வருகிறேன். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி இயேசுவ வெறித்தனமா நான் சேவிப்பான்ற ஆத்திரம் எப்போ வரும் தெரியுமா? இந்த காட்சி நம்ம மனசுல பதியும் போதுதான். என்ன நடந்தாலும் அது ஒரு பெரிய ஜியல, ஆர்வத்தை, கஷ்டங்களுக்கு மத்தியில, தீமையான காரியங்களுக்கு மத்தியில பரிசுத்தமாவும் உண்மையாவும் சமாதானமும் வாழ வைக்கிறது இந்த காட்சி மட்டும்தான். இது நமக்கு ஏற்படணும். அதனாலதான் யோவான் அப்படி எல்லா உண்மையான விசுவாசிகளும் இந்த காட்சியை தங்கள் கண்முன்னில் வைத்து கொண்டு தான் துயரத்தை, துன்பத்தை, அவங்களுக்கு வர எதிர்ப்ப, வேதனைய, ஏன் மரணத்தை கூட மேற்கொண்டாங்க. இந்த காட்சி தான் அவங்களுக்கு செஞ்சிச்சு. எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். அதுதான் இந்த காட்சி நமக்கும் அதுதாங்க செய்யணும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? அந்த காட்சி இஸ் அப்பியரிங். அதுதான் நம்மளுடைய கனவு, அதுதான் நம்மளுடைய மகிமை. அங்கதான் தெரிய போகுது யார் கடைசியில சிரிக்க போறதுன்னு. இந்த உலகத்துல இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இல்ல, அந்த காட்சி தான் நம்மளுடைய நம்பிக்கை. மேகங்களுடனே வரப்போறாரு, என்ன குளோரியஸா வரப்போறார். அது நம்ம மனசுல பதியும். ரொம்ப முக்கியமா யோவான் விரும்புற நோக்கம் அதுதான், நம்ம மனசுல பதியணும். சரி, 2வது தலைப்புல பார்ப்போம் என்ன நடக்க போகுது. மேகங்களுடனே வருகிறார். அது 2வது தலைப்பு. அதுதான் உலகத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சோகம், துக்கம். சோகம்னா மிகப்பெரிய சோகம். அதை பார்ப்போம் நம்ம. தோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் அவரை காணும். என்ன தெரியுமா அர்த்தம்? யாருக்காருக்கெல்லாம் கண்ணு இருக்குதோ இருந்து எல்லா மனுஷங்களும் அவரை பார்ப்பாங்கன்னு அர்த்தம். எல்லா மனுஷங்களும் ஆதாம்ல இருந்து எடுத்து அந்த வருகை வரைக்கும் பிறந்த எல்லா மனுஷர்களும் அவரை பார்ப்பான். எப்படி? அவர் வரும்போதுதான் உயிர்த்தெழுதல் ஏற்பட போகுது. மனுஷகுமாரன் சத்தம் கேட்கும் நாள் வரும். அவர் பிரேத குழியில அவருடைய சத்தம் கேட்கிற எல்லோரும் எந்திரிச்சு வருவாங்க. அவர் சத்தம், எக்கால சத்தம் கேட்ட உடனே எல்லாம் ஆதாம்ல இருந்து எடுத்து எல்லாரும் எந்திரிச்சு வந்து நிற்பாங்க. எல்லா கண்களும் பார்ப்போம். எத்தனை கோடி ஜனங்க இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் அவரை பார்ப்பாங்க. குளோரியஸா இருக்கும், எல்லா கண்களும் பார்க்கும். இங்க என்ன ஒரு ரகசிய வருகன்றாங்க. எங்க இருக்குது அது பைபிள்ல? இது ரகசியமா இருக்குது. வேதம் என்ன சொல்றது நம்ம பார்த்துக்கணும்.
இங்க எங்கேயோ ரகசியம், எல்லா கண்களும் பார்க்கணும். அதுல என்ன ரகசியம் இருக்கு? பாருங்களேன், பைபிள நம்ம படிச்சுக்க பார்ப்போம். அது பாருங்களேன், இட்ஸ் லிட்ரல். இது ஆவிக்குரிய வருகையா சொல்றாரு? இது ஆவிக்குரிய வருகையா? இல்ல, லிட்ரலா எல்லா கண்களும் பார்க்கும் அப்படின்றாரு. எல்லாம் பார்க்குவாங்க. ஒரு பாவி இயேசுவ இந்த வாழ்க்கையில அவன் நிராகரிச்சுட்டு செத்து போலாம். என்னானாலும் நான் செத்தாலும் அந்த இயேசு கிட்ட வரமாட்டேன்னு செத்து போலாம். நீ செத்தாலும் விடமாட்டாரு. கல்றையில போய் மறைஞ்சிருந்தாலும் எழுப்பி அவர் காட்சியை பார்க்க வைப்பார். பார்ப்பாரு. என்ன மாதிரி இருக்கும் அந்த காட்சி, நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவரு பார்ப்பார். யாரு? இந்த யூதாஸ் நிப்பாரு, பிலாத்து நிப்பாரு, ஏரோது நிப்பாரு, காய்பா. அவனுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அவர் முதலாவது வருகையில நல்லா அவரை போட்டு அடிச்சுட்டு, நீ தேவகுமாரனா எங்களுக்கு சொல்லு அப்படின்னு என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா, மனித குமாரன் எல்லா மகிமையோடு வருகிறதை நீ உன் கண்ணால பாப்ப. காய்பாவை பார்த்து சொன்னார், உன் கண்ணால பாப்ப. அவராங்க நிற்பார். அவர் சொன்னது நடக்காம போகுமா? எல்லா கண்களும் பார்க்கும். என்ன மாதிரி இருக்குங்க, எல்லா கண்களும் பார்க்கும். அவருடைய சத்தம் கேட்கும். எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. இது வரைக்கும் எல்லா மாயை பார்த்து ஏமாந்துகிட்டு இருந்த, உலகத்தை பார்த்து ஏமாந்துகிட்டு இருந்த எல்லா கண்களை உண்மையான காட்சியை நம்ம பார்க்கும். இதை உங்க மனசுல நீங்க வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போகணும். இப்போ பாக்குற உங்க சொந்தக்காரு, பக்கத்து வீட்டு, எதிர் வீடு, அந்த வீடு, எந்த வீடு, இவங்களும் பார்ப்பாங்க. எங்க ரோட்ல பாக்குற எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்க, கண்களால பாக்குறவங்க. இதுல ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, குருடர்ல கூட பார்ப்பாங்க, கண்ணு தெரியாதவங்க. அதான் ஒரு விசுவாசி ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஒரு கண்ணு தெரியாது. அவருக்கு சொன்னாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, பேஜாராவாதீங்க, ஆண்டவர் ஏதாவது செய்வார்னா, அதை பத்தி எனக்கு ஒன்னும் கவலை இல்லைங்க. ரொம்ப பாக்கியமான நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல கண்ணை திறந்தவன்னு பாக்குறது யாரு தெரியுமா? என் ரட்சகரை நான் பார்க்க போறேன். அதனால எனக்கு கவலையே இல்லை. கண்ணு தெரியாதவங்களுக்கு இந்த மெசேஜ் எவ்வளவு பெருசு. முதல்ல அவங்க பார்க்க போறது இயேசுவை தான். எல்லா கண்களும் பார்க்கும்னு சொல்லிட்டாரு இல்லையா? அவங்களுக்கு அதான் கிடைக்க போகுது. என்ன ஒரு பாக்கியம். அவங்க விசுவாசியா இருந்தா நல்லது, அவங்க விசுவாசியா இல்லைன்னா பயங்கரம் தான். கண்கள், எல்லா கண்களும் அவரை காணும். பாவி வேண்டா இங்க பார்க்காம, அவருடைய சுவிசேஷத்தை பார்க்காம தன் கண்ணை மறைச்சுக்கலாம். அங்க பார்க்காம இருக்கவே முடியாது, பார்த்தே பார்க்கும். அடுத்ததாக அந்த குரூப் யார் யார் பார்ப்பாங்கன்னு, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். என்ன மாதிரி அவரை குத்தி, அந்த ரட்சகரை முதலாவது வருகையில என்ன பண்ணிட்டாங்க, பாப்பா யாருன்னு தெரியாம என்னென்னவோ பண்ணி விட்டாங்க. அவங்க எல்லாரும் பார்க்க போறாங்க. என்ன பண்ணுவாங்க அவங்க? யாருன்னா பண்ண போறாங்க? எப்படி இருக்கும், இவரே எப்படி பண்ணிட்டோமே என்ற வேதனை, வியாகுலம். அவருடைய சத்ருக்கள் எல்லாம் அவரை பார்ப்பாங்க. அது யூதர்களையும் ரோமர்களும் குறிக்குது. அந்த விசுவாசிகளுக்கு எவ்வளவு இதா இருக்கும். யூதர்கள் அவங்களுக்கு விரோதமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரோமருங்க அவங்களுக்கு விரோதமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவரை பார்ப்பாங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி. அவரை குத்தினவர்கள் அவரை பார்ப்பார்கள். அவர் என்ன குத்துனாங்க, என்ன வேதனைப்படுத்தினாங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த குத்தினவர்கள் போது, ஏன் அங்க மட்டும்தான் அவரை குத்துனாங்களா? ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் இயேசுவை குத்துறவங்க எத்தனை பேர் இல்லைங்களா? எத்தனை பேர் இயேசுடைய ரட்சிப்பை காலால போட்டு மிதிச்சு நான் இன்னும் ரட்சிக்கப்பட மாட்டேன் அவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாம் என்னங்க செய்யறாரு? உலக ரட்சகர் 2012 வருஷம் ஆச்சு வந்து போய் எவ்வளவு காரியத்தை இன்னமும் ரட்சிக்கப்படாதவங்க கண்கள் எல்லாம் பார்க்க அவரை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அது பெரிய பயங்கரம். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அவர் பேரை சுமந்துகிட்டு நாடகம் போடுறவங்க என்ன பண்றாங்க? பேர் கிறிஸ்தவங்க. அவர் பேரை வச்சுக்க வேண்டியது, ஆனா அவரு கேவலப்படுத்துற மாதிரி, அவர் அவமானப்படுத்துற மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்கும். அவங்க எல்லாம் அவரு குத்துறவங்க இல்ல, அவங்க எல்லாம் அவரை பார்ப்பாங்க. அம்மா, இந்த இயேசுவியா நம்ம நாடகம் போட்டோம், இவர் வார்த்தை கிட்டியா நம்ம ஆடிக்கிட்டு இருந்தோம், இவர்கிட்டயா நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். எல்லோரும் அவரை பார்ப்பாங்க. பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. அவரை பார்ப்பாங்க. சரி, அவங்க எல்லாம் பார்த்து என்ன கை தட்டுவாங்களா? நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் அவங்க எல்லாம் பார்த்து கை தட்டுவாங்க. கிளாப் கிளாப் கிளாப். என்ன பண்றாங்க எல்லாரும்? பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். மத்தேயு 24:30 எடுங்களா? அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அதே வார்த்தை, சகல கோத்திரத்தாரும் கண்டு
புலம்புவார்கள். புலம்புவார்கள்ன்ற வார்த்தை இது இங்கிலீஷ்ல என்ன வருது? மோன், வேல் அப்படின்லாம் வருது. அது கிரேக்க வார்த்தையில துக்கத்துக்கு ரொம்ப பெரிய வார்த்தை, ரொம்ப பெரிய வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. துக்கம் இந்த மாதிரி துக்கம் இல்ல. ஒரு 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 குழந்தை இழந்துட்டா ஒரு தாய் எப்படி மார்பு அடிச்சுக்கிட்டு அழுவோமோ, நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுவுறதுன்ற இல்லைங்களா, அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டு அழுவோமோ, ஒரு தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுத்த ஒரு கைதி எப்படி அழுவானோ, தலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுவானோ, அந்த மாதிரி அழுவுறது. பயங்கர துக்க விவரிக்கிற ஒரு வார்த்தை. அவங்களே கட் தெம்செல்வ்ஸ்ன்ற மாதிரி, இந்த வார்த்தையினுடைய சாயல் என்னன்னா அவங்களே அறுத்துக்கிற மாதிரி. அது எந்த அளவுக்கு தீவிரமா அவங்க அழுவ போறாங்கன்னா, ரெவலேஷன் 6:16 போட்டிருக்கு பாருங்களேன். அந்த அழுவோருடைய துக்கம் எந்த அளவுக்கு தீவிரம்னு பாருங்களேன். பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவங்க துக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, மென்டல் ஆயிடுறதுன்னா தெரியுங்களா, பைத்தியம் பிடிச்சிருது. உயிரே இல்லாத மலைங்க கிட்ட போய் எங்க மேல உளுந்து அவர்கிட்ட இருந்து மூளை கட்டி போச்சான்னு சொல்லணும் நம்ம. அந்த அளவுக்கு துக்கம் வந்துருச்சுன்னா சில பேர் என்ன செய்யறாங்கன்னு தெரியாது இல்லைங்களா, அந்த அளவுக்கு துக்கம் அவங்களுக்கு வருது. என்ன பயங்கரமான துக்கம் பாருங்க, கிரேட்டஸ்ட் சார்வாங்க. மலைங்க கிட்ட போய் புலம்புறது, எங்க மேல உளுந்து அவர்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு கதற ஒரு துக்கங்க, பயங்கரமா இருக்கும். அவங்க அந்த துக்கம் சில பேர் துக்கம் இருந்துச்சுனால கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க இல்லைங்களா, துக்கம் வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க. இந்த துக்கம் அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. புலம்புவாங்க, நெஞ்செல்லாம் அடிச்சுக்கிட்டு புலம்புவாங்க, பயங்கரமா இருக்கும். ஏன் அழுகுறாங்க அவங்க? எதுக்காக அவங்க அழுவணும்? இந்த உலகம் அவரை நிராகரித்திருக்கிறது. இந்த உலகம் அவரை ரிஜெக்ட் பண்ணி, ஏன்னா அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பவர்கள். இவங்களுக்கு பேர் யார் அழுவாங்கன்னு போட்டிருக்கு? உலகத்தின் கோத்திரத்தார். உலகத்தின் கோத்திரத்தார் ரெவலேஷன்ல அந்த பேர் வந்துச்சுன்னா வெறும் உலகத்துக்காக மட்டுமே வாழுகிற மக்கள் அர்த்தம். அவங்களுடைய வாழ்க்கைய பரலோக வாழ்க்கையில, பரலோகத்துக்கு போற வாழ்க்கையில உலகம் தான் அவங்களுக்கு. உலகத்துல பேரு புகழ் நல்லா இருக்கணும், அது இருந்தா போதும். அது நிறைய சாப்பாடு, ஒரு நல்ல வீடு, இது இருந்தா திருப்தி. உலகத்தின் கோத்திரம் உலகத்துக்காகவே வாழ்ந்தவங்க, ஒரு எண்ணமும் இல்லாம உலக நன்மைகளுக்காகவே வாழ்ந்த மக்கள். அதான் என்ன போட்டிருக்கு, கோத்திரத்தார் எல்லோரும் அழுவாங்க. அது பயங்கரம். ஏன்னா எத்தனை தடவை அவர் அவங்ககிட்ட கெஞ்சினார். முதலாவது வருகையில எத்தனை தடவை அவருடைய ரட்சிப்பு அவங்ககிட்ட கெஞ்சிச்சு, வாங்க என்கிட்ட. எப்படியெல்லாம் கூப்பிட்டு பார்த்தார். கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்க, ஏன் போலியை தேடுறீங்க, ஏன் அநியாயத்தை உங்க ஆத்மாவை அழிச்சுக்கிறீங்க, வாங்க, உலகத்துக்காகவே ஏன் வாழுகிறீங்கன்னு. அவங்க என்ன பண்ணாங்க, அவர் ரத்தத்தை அசட்டைய பண்ணி, அவர் டிலே பண்ணி அவர்கிட்ட ஆட்டம் போட்டுக்கிட்டு கடைசியில நோ டைம். இப்போ அந்த டைம்ல யாராவது ரட்சிக்கப்பட முடியுமா? நோ, the door is closed. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அவங்க? ஏன்னா பயங்கரமா அவர் வரப்போறாரு, பயங்கரமா அவங்கள நியாயம் தீர்த்து அவங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் அவங்க இப்ப கணக்கு கொடுக்கணும், எல்லா பாவங்களுக்கும் தண்டிக்க போறார். ஏன்னா எகிப்துக்கு வரும்போது எப்படி ஆச்சு, காலையில பார்த்தோம் இல்லைங்களா, எல்லாம் என்ன புலம்புனாங்க, எல்லாம் வேதனை அவங்களுக்கு. அவர் வருகிற வருகை எல்லாரையும் நியாயம் தீர்க்க போறார். அவர் நீதி, அவருடைய பரிசுத்தம், திருப்தி அவர் வரைக்கும் அரைக்காம விட மாட்டார் யாரையும். அப்படி வர போறார், பயங்கரம். அந்த காட்சிகள்ல ஏன்னா அவருடைய அந்த மாதிரி அவர் நியாயம் தீர்க்கும் போது அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு தெரியுங்களா? ஒரு வசனம் படிப்போம், யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ளாதவனை நியாயம் தீர்த்தது இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசியில் நியாயம் தீர்க்கும். இயேசு வரும்போது அவர் எப்படி நியாயம் தீர்க்க போறாரா? எதை வச்சு நியாயம் தீர்க்க போறாரு தெரியுங்களா? என் வசனத்தை நீ எப்படி மதிச்ச. நியாய தீர்ப்பு எது பண்ண போது, நான் பேசின வார்த்தையே அவருடைய நியாயம் தீர்க்கும். நம்ம ஊர்ல வசனத்துக்கு எவ்வளவுங்க மதிப்பு கொடுக்கறாங்க. நம்ம ஊர்ல எல்லாரும் புலம்ப மாட்டாங்க,
தேவ வசனம் தான் அதுல நீட்டா சொல்லி வச்சிருக்காரு. நான் வரும்போது என்னுடைய வசனத்தை வச்சுதான் நான் உங்களை நியாயம் தீர்க்க போறேன். நம்ம ஊர்ல நிறைய பேர் புலம்பத்தான் செய்வாங்க. ஏன்னா என் அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு அருமையான வீடு கிடைக்க போகுது, உங்க வியாதிகள் எல்லாம் சுகமாயிட போகுது, உங்களுக்கு இயேசு பணம் கொட்டி கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, பூமியின் கோத்திரத்தாராவே வாழ்ந்துகிட்டு இருங்கன்ற செய்தி தான் ஊர்ல எங்க பாரு. அவர் வசனத்தை படிச்சு அந்த வசனத்தின்படி வாழுகிறோமா? ஒரு வசனம் தானே நம்மள நியாயம் தீர்க்க போகுது. ஒரு வசனமே தெரியாது, ஆனா ஒரு வசனம் தான் நம்மள நியாயம் தீர்க்கம்னு போட்டிருக்கு. எல்லோரும் மார்படிச்சு அழுவ போறாங்க. வசனமே நியாயம் தீர்க்கும். மத்தேயு 7:21 படிங்க. என்னென்ன காட்சிங்க அந்த டைம்ல நடக்கும் தெரியுங்களா? ஏன் அவங்க அழுகுறாங்கன்றத நம்ம பார்த்துட்டு வரோம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. படிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நல்லா சொல்லி வச்சிருக்காங்க. யாரு நியாயத்தீர்ப்பு வரும்போது கற்பாறையின் மேல் வீடு கட்டுறவன் யாரு? என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன். அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்துல நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்? தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். உம்முடைய நாமத்துல நாங்க பேய்களை விரட்டிக்கிட்டு இருந்தோம். உம்முடைய நாமத்துல நாங்க அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் என்ன பார்த்து சொல்றாரு? யாரும் என்னங்க பண்ணுவாங்க அவங்க? எனக்கு மனசு உடையுதானே நினைச்சு பார்த்தோம். எத்தனை பேர் இதுதான் கிறிஸ்தவம்னு நம்பிக்கிட்டு, எத்தனை பேர். ரொம்ப வேதனை தான், ரொம்ப கஷ்டம் தான், தாங்க முடியாத ஒரு கஷ்டம். சரி, அவங்க எல்லாம் அழுவாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க எல்லாம் அழுவாங்க. ஏன்னா அவர் வசனம் தான் நம்மள நியாயத்தில். ஏன்னா அவருடைய வசனம் தான் நம்ம பூமியின் கோத்திரத்தாரா வாழாதபடிக்கு நம்மள மாத்தி மறுரூபமாக்குறது அவருடைய வசனம் தான். பிதாவே அவர்களை சத்தியத்தினால் பரிசுத்தப்படுத்தும், என் வார்த்தையே சத்தியம். நம்மளை பரிசுத்தப்படுத்துறது வேத வசனம் மட்டும்தான், வேற எதுவுமே பண்ணாது. அதை விட்டுட்டு மனுஷங்க பேச்சு, அதை பேச்சு, இந்த அற்புதம் அது அற்புதம் பார்த்து போறவங்களுடைய நிலைமெல்லாம் என்னங்க? எத்தனை பேர் நம்ம ஊர்ல அந்த சபைக்கே அதுக்கு பாரம் இருக்கும், வேதனை தான். சரி, என்ன மாதிரி சவுண்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லோரும் ஒருத்தர் 2 பேர் புலம்புனாவே சாவு வீட்டுல கத்துறதே நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. பூமியில எல்லோரும் சாவை விட பயங்கரமான சத்தத்தோடு கத்துறாங்கன்னா எப்படி கேட்கும் அந்த தேவனுக்கு? அப்ப அவங்கள பார்த்து மனதுருகுவாரா? இங்கத்தான் பார்த்து மனதுருகுனாரு. என்னமே மனதுருகுதல் இறக்கம் இல்ல, முடிஞ்சு, கிரேஸ் டைம் ஓவர். இனிமே மனதுருகுறதுலாம் இல்ல. நம்ம இன்னைக்கு என்ன யோசிச்சுக்கணும்னா, நீங்க உங்களுடைய சத்தம் அந்த நாள்ல கேட்கமா நீங்க அதுல பாத்துக்கணும். அதுக்கு தான் இது எழுதியிருக்கு. இன்னும் நடக்காது, நடக்க போகுது, தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சத்தம் அந்த நாள்ல கேட்குமா? பூமியின் கோத்திரத்தாரோடு சேர்ந்து நான் கத்துற நிலைமையில நான் இருப்பேனா? நான் எப்படி வாழ்கிறேன்? இயேசு இதுல இருந்து தப்பிப்பதற்காக நமக்கு அவருடைய வேத வசனத்துல வழிய காமிச்சிருக்கிறார். அதை விட்டுட்டு நான் பூமிக்காகவே இந்த உலகம்தான் எனக்குன்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்ம செத்தாலும் சரி எந்திரிச்சு இந்த காட்சியை பார்த்துதான் ஆகணும். பார்த்து பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அழுவாங்க. ஏரோதெல்லாம் எப்படி அழுவாரு, காய்பாலாம் எப்படி அழுதாங்க, கள்ள தீர்க்கதரிசிங்க எப்படி அழுவாங்க, அம்மா பயங்கரமா அழுவாங்க. அவங்க வருவாரு பாருங்க, பயங்கரமா வருவார். அதுல இருந்து தப்பிக்கிற ஒரே வழி என்ன தெரியுங்களா? அவருடைய முதலாவது வருகையை பார்த்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம மனம் திரும்பும். 2வது வருகை அவர் நியாயம் தீர்க்கத்தான் வர்றார். அவர் முதலாவது வருகைத்தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அதனாலதான் 2வது வருகையை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இதுல முக்கியமா அதுல இருந்து தப்பணும், அந்த நியாய தீர்ப்புல இருந்து தப்பணும்னா நம்ம என்ன பார்க்கணும்? அவருடைய முதலாவது வருகையை பார்த்து, அதுக்கு அங்கதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு வந்தாரு. இங்க நியாய தீர்ப்பு கொடுக்க வர. எனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கா? பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கா? அந்த இயேசுவை நம்பி பூமியின் கோத்திரத்தார வாழாம பரலோக பயணத்துல, பரலோக பாதையில நான் போயிட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் புதிதாக்கி பரலோகத்துக்கிட்ட போற மாதிரி என் வாழ்க்கை இருக்கிறதா? அதைத்தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம சத்தமும் அங்க கேட்கத்தான் செய்யும். சரி, பூமியின் துக்கத்தை நம்ம பார்த்தோம்.
ஒரு விசுவாசியுடைய சந்தோஷத்தை பார்ப்போம். அது எங்க போட்டிருக்குன்னா, இதை பார்த்துட்டு பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் புலம்புவார்கள், ஐயோ பாவம் யோவான் முடிக்கிறாரா பாருங்களேன். என்ன சொல்றாரு? ஐயோ பாவம் முடிக்கிறாரு. ஏன் யோவானுக்கு மனசே இல்லையா, இறக்குமே இல்லையா? அப்படியே ஆகும்ன்றாரு, அப்படியே ஆகட்டும்ன்ற மாதிரி சொல்றாரு. நீங்களாம் புலம்புகன்ற மாதிரியே சொல்றாரு. ஏன்னா ஒரு விசுவாசியுடைய மிகப்பெரிய சந்தோஷம் இயேசு கிறிஸ்துடைய வருகை. இந்த உலகம் அழுதுதான் போகுது. இது நிச்சயமா தீர்க்க தரிசனமா போட்டிருக்கு. நடக்காம போகுமா? நடந்து தான் நடக்கும். நிறைய பேர் நினைச்சுக்கிறது இயேசு கிறிஸ்து வந்த உடனே நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. இல்ல, மெஜாரிட்டி துக்கம் தான் படுவாங்க. ஏன்னா வழியோ குறுகலா இருக்கிறது. விசாலமான வழியில நிறைய பேர் போக போறாங்க, குறுகியான உண்மையான பாதையில கொஞ்சம் பேர் தான் வர போறாங்கன்னு இயேசு சொன்னார். அதுக்கு நித்திய ஜீவனுக்கு போற பாதை, அது கேட்டுக்கு போற பாதை. நிறைய பேர் மெஜாரிட்டி அழுவதான் போறாங்க. இயேசு கிறிஸ்து வருகையில் புலம்பத்தான் போறாங்க. ஆனா விசுவாசிக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எப்படி போட்டிருக்காரு தெரியுங்களா? டபுள் ஏமன்னுவோம். 2 பாஷையில போட்டிருக்காரு. கிரீக்லயும் எபிரேயர்லயும் அவருக்கு 2 பாஷை தெரியும். 2 பாஷையிலும் அப்படியே ஆகட்டும் ஆமென், ரெண்டும் ஒண்ணுதானுங்களா? ஆமென்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும் தான் அர்த்தம். 2 வாட்டி ஏன் போட்டிருக்காருன்னா, இஸ் டபுள் ஏமன், எஸ் அப்படின்ற மாதிரி, எஸ் இது நடக்கணும்ன்ற மாதிரி. தன்னை போட்டு அடிச்சு, தன்னை போட்டு அந்த பத்ம தீவுல போட்டு தன்னுடைய சபைகளை துன்பப்படுத்துற அந்த உலகத்துக்கு இப்படிதான் ஆகணும்ன்ற மாதிரி பழிவாங்கல்ல ஒரு சொல்லலங்க. கடவுளுடைய நீதி, அவருடைய மகிமை எவ்வளவு கேவலப்படுது இந்த உலகத்துல. கள்ள போதகர்கள் அவருடைய நாமத்தை எவ்வளவு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. இந்த கடவுள் அவமானப்படுறது நிக்கணும், கடவுள் மகிமை வரணும், அவருடைய ராஜ்யம் வரணும்னு தானே ஏங்குனாரு. அவருடைய மகிமைக்காக அவர் ஏங்குறாரு. அப்படியே ஆகட்டும், ரொம்ப ஸ்ட்ராங். அதுதான் ஒரு ஏக்கம். மனசு உடைஞ்சு போய் தன்னோடு இருந்த மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் இறந்துட்டாங்க, இவரை பிடிச்சி ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஜெயில இருந்து அந்த கடவுளுடைய மகிமைக்காக ஏங்குற ஒரு பரிசுத்தவானுடைய ஏக்கம் ஆகும். நம்ம உண்மையான விசுவாசிகளா பரலோக பூமியின் கோத்திரத்தாரா நம்ம வாழாம பரலோகத்துக்கு போற விதத்துல வாழ்ந்தணும். நமக்கும் இப்படித்தான் வரும். வாண்டவரு எஸ் வாங்க ஆண்டவரு சீக்கிரம் ஏங்குவோம். நான் ரெவலேஷன் ஒருவேளை படிச்சு முடிஞ்ச பிறகு நமக்கு அப்படி வருதான்னு பார்ப்போம். அவங்க வர்றது இல்லை இப்பெல்லாம், சும்மா சொல்லிக்கலாம் வாயத்துக்கு. ஆனா இயேசுடைய வருகைக்காக பயங்கர வேமெண்டா ஆசைன்றது இப்ப இல்ல, அப்படி வரணும் நமக்கு. சரி, கடைசியாக அவருடைய இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன கேரண்டி? வாட் இஸ் த கேரண்டி? கடவுள் என்ன பண்றாரு தெரியுங்களா? நீ இதை நடக்காதுன்னு ஒரு வேலை நினைச்சுக்கிட்டு சோம்பேறியா கேர்லெஸ்ஸா பிஹோல்டுன்னு பார்க்காம நீ வாழ்ந்தீன்னா, இந்த காட்சியை பார்க்காம இந்த ஒளியில நீ வாழாம இருந்தீன்னா இது நடக்கும். அதுக்கு சாட்சி யார் தெரியுமா? ஐ புட் மை சிக்னேச்சர். ஒரு சிக்னேச்சரை போட்டிருக்காரு. அதான் அடுத்த வசனம் பாருங்களேன். எப்படி சிக்னேச்சரை போட்டிருக்காரு? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவலம் பற்றினார். அந்த வசனம் ஏன் அங்க வரணும்? ஏன்னா கடவுளுடைய கையெழுத்துங்க. இந்த காட்சிக்கு கேரண்டி யார் தெரியுமா? நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா மந்திரம் மாதிரி சொல்லிக்க வேண்டியது. அந்த நீ அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற. அல்பாவும் ஒமேகாவும் என்ன அர்த்தம்? அல்பா ஒமேகான்றது கிரேக்கு பதத்துல ஆல்பபெட்ஸ் இல்லையா, ஏபிசிடில A to Z தான் அல்பாவும் ஒமேகாவும். அப்படின்னா கடவுளுக்கு 3 குணாதிசயம் இருக்கு. இஸ் ஓம்னிஷியன்ட், ஓம்னி பிரசன்ட் அண்ட் ஓம்னி பொட்டன்ட். ஓம்னிஷியன்ட் சகல அறிவும் அவருக்கு இருக்கு, சகல ஞானமும் கடவுளுக்கு இருக்கு அப்படின்றது. அல்பாவும் ஒமேகாவும்னா நமக்கு இருக்கிற எல்லா அறிவையும், நமக்கு எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல? 26 இல்லைங்களா? நமக்கு இருக்கிற ஆல்பபெட்ஸ் ரொம்ப அதிசயமானது. நமக்கு இருக்கிற எல்லா அறிவையும் அந்த 26 எழுத்துக்குள்ள நம்ம வச்சிடறோம் பாருங்க. அந்த 26 எழுத்துங்க தான் எல்லா அறிவும் அதுல ஸ்டோர் பண்ண முடியும், அதுல நம்ம மொத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியும். அது ஒரு சாமர்த்தியமான ஒரு ஞானமான காரியம். ஆல்பபெட்ஸ் நம்ம அறிவெல்லாம் அதுக்குள்ள அடக்க முடியும். அதுல அடக்க முடியாத எந்த காரியத்துக்கும் அர்த்தமே இல்லை, இல்லைங்களா? அதனால ஆல்பா அவர் என்ன சொல்றாரு? A to Z-னா நான் எல்லாம் அறிந்தவர். அவருடைய அறிவை குறிக்கிறது. இஸ் ஓம்னிஷியன்ட். நான் அல்பாவும் ஒமேகாவும்.
அப்படின்னா சகலத்தையும். ஒருவேளை அவர் வராம இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, எப்படி சொல்ல முடியும் அவர் வருவாருன்னு? ஒருவேளை சில காரியம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்த நான் சைன் பண்றேன், இது நிச்சயமா நடக்க போகுது. ரெண்டாவதாக அவர் என்ன சொல்றாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய, அதான் ஓம்னி பிரசன்ட். இது ஒருவேளை நடக்காம இருக்கலாங்க, ஏன்னா நீங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த கடந்த காலத்துல ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லைன்னா வரப்போற ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு அவர் வர்றதுக்கு ஒரு ஷீல்டு கீல்டு போட்டு மேகங்கள் எல்லாம் வராத மாதிரி மனிதக்குள்ள ஏதாவது செய்யலாம், ஏதாவது ஒண்ணு கெடுக்கலாம் இந்த பிளான. அப்படின்னா இல்ல, அவர் என்ன சொல்ற, நான் இது கேரண்டிக்கிறேன், நான் யாரு தெரியுமா, நான் இருக்காத ஒரு காலமும் இல்ல, எனக்கு தெரியாது ஒண்ணுமும் நடக்கல, இன்னுமே நான் இருக்க போறாத ஒரு காலமும் இல்ல, நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் நான் தான். இது நிச்சயமா நடக்கும், அதுக்கு கேரண்டி நான் தான் எல்லா காலத்திலயும் இருந்தா இது கண்டிப்பா நடக்கும். கடைசியாக அவர் என்ன சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ளவர். இது ஒருவேளை நிறுத்தத்துக்கு ஒரு பெரிய பவர் வந்துருச்சுன்னா, இது நடக்காதபடிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இல்ல எல்லா மனித குலமும் சேர்ந்து ஜெயிண்ட் மாதிரி ஒரு பெரிய ரோபோவை பண்ணி இயேசு வராதபடிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா, ஐ எம் ஆல் மைட்டி, என்கிட்ட ஒண்ணுமே நிக்க முடியாது. அதான் அவருடைய ஓம்னிஷியன்ட், அல்பாவும் ஒமேகாவும், அவருடைய ஓம்னி பிரசன்ட், இருக்கிறவரும் வரப்போகிறவருமான அவருடைய ஓம்னி பொட்டன்ட், அவர் சர்வ வல்லமில். நான் கையெழுத்து தர, ஐ எம் இன்சார்ஜ், இது நிச்சயமா நடக்கும். அவருடைய சிக்னேச்சர் போட்டு தராரு, இதை நீங்க நம்பலாம், நமக்கு இருக்கிற கேள்வி என்னவா இருக்கணும், இவ்வளவு கேரண்டியா கடவுள் போட்டிருக்கும் போது அவங்க இருக்கிற கேள்வி, நம்ம இதுக்கு ரெடியா இருக்கிறோமா? நிச்சயமா நடக்க போகுது. நம்ம இதுக்கு ரெடியா இருக்கிறோமா? ரெடியா இருக்கணும்னு நம்ம வீடுக்கு இதெல்லாம் நிலமெல்லாம் வித்துட்டு வாங்க, நம்ம எல்லாரும் போய் கொடைக்கானல்ல ஒரு பெரிய மாளிகை எடுத்துட்டு வாங்க ஆண்டவர் நான் சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க. இல்ல, இன்னும் நீங்க மனம் திரும்பாம உலகமேன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகம் அழிய போகுது. ஏன்? கடவுளுடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது. இயேசு கிட்ட வாங்க, மனம் திரும்பி வாங்க, இயேசுடைய வழியில நடங்க, அவர் வசனத்தின்படி நடங்க. அதுதான் பாக்கியம். இன்னும் விசுவாசிகளா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும், அவர் வருகிற மாதிரியான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அவர் வருகையை கண்டான வாழ்க்கை நடத்துறோம். நான் வருகிறேன், என்னுடைய வெகுமதி என்னோடு இருக்குதுன்றாரு. அதுக்காக நம்ம தீவிரமா ஆர்வமா அந்த மனசுல வச்சுக்கிட்டு, அவர் வருகைய மனசுல வச்சுக்கிட்டு தீவிரமா ஆர்வமா எவ்வளவு உழைக்கணும். அவருக்கு துன்பம் வருதே, கஷ்டம் வருதே, இடரல் வருதே, நான் பயந்துகிட்டு அஞ்சு போறது, ஒரு உண்மை இல்லாம சாட்சியா இல்லாம போறது. அவர் வரப்போறாரு, எல்லா கோத்திரங்கள் அழுவ போதே, அவங்களுக்காக ஏதாவது நம்ம செய்யவானா? விசுவாசிக்கடாங்க இருக்கணும். அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யவானா? அவருடைய ஆடுகள் எங்க இருக்கு, அதுக்காக நம்ம உழைக்கவானா? அவருடைய வருகைய மனசுல கொண்டு நம்ம வாழுகிறோமா? அவர் வராத மாதிரி வாழ்றவன் என்னங்க விசுவாசி? என் வாழ்க்கைய பார்த்தா அவர் நிச்சயமா வரமாட்டாருன்னு சொல்ல முடியும். அவங்கள விசுவாசி அப்படியே நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, அவர் வருகிறார். அந்த காட்சியை நம்ம எப்போ யோவான் சொல்ற மாதிரி, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் புலம்புவார்கள். நம்ம என்ன சொல்லணும், அப்படியே ஆகட்டும், ஆமேன். அந்த நிலைமைக்கு நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல வளரும். தேவன் தாமே நமக்கு அந்த கிருபையை காமிக்கட்டும். ஜெபம் பண்ணும்.